பகவானுடைய நாமத்தோடு நாமத்தை சொல்லி வருவதோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாமத்தை சொல்லும் பொழுதே பிரார்த்தனை செய்யலாம். அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் நம்முடைய அடிமனத்திலிருந்து செய்கிறோம் என்றால் நமக்கு அது தேவை இருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்கு ஒரு தேவை இருப்பதால் அதை உணர்ச்சி பூர்வமாய் செய்கிறோம். நாமத்தோடு அதை செய்யும் பொழுது நாமத்திற்கு சக்தி, நாமத்தினுடைய சக்தியானது மேலும் மேலும் வெளிப்படுகிறது, பிரார்த்தனையும் நிறைவேறுகிறது. இல்லை என்றால் நாமம் சொல்வது வெறும் சங்கீதமாகவோ மெக்கானிக்கலாகவோ ஆகிவிடலாம், எந்திரம்போ. இவர் சொல்கிறார், இவர் வேலை செய்யும் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இவருக்கு இவருடைய வீட்டில் இருந்து ஒரு போன் கால் வந்ததாம். என்னவென்றால், இவருடைய வீட்டிற்கு எதிரேயுள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக